கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்துல ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை மையப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அழிவில்லாத தேவனுடையவைகள் என்கின்ற காரியத்தை நாம் தியானித்து ஜெபித்து வருகிறோம். அப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளை பூச்சகரத்தில் வைத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அஸ்திபாரத்தை குறித்து இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறோம். அதுல இங்க அன்னாள் அவர்கள் கர்த்தர் தன்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்று அறிந்தது மாத்திரமல்ல, கர்த்தர் தம்முடைய ஜெபத்துக்கு உத்தரவு அருளி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் அவர்கள் பாடுகிற பாடல்கள்ல தான் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் என்று ஒரு பாடல் பாடுறாங்க. இன்னைக்கு அநேக நேரங்கள் யாரு இதனுடைய ஃபவுண்டர் என்று தெரிய மாட்டேங்குது, அல்லது இந்த பூமியில எத்தனையோ மனிதர்கள் சில காரியத்தை உருவாக்கி அதை நாங்க நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச காலத்துல அவர்கள் இருக்கிற வரைக்கும் அது மகிமையா இருக்குது. அவர்கள் அந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய மகிமை குறைந்து போய் கடைசி அது இருக்கிற அட்ரஸே இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் அன்னாள் எதை சொல்லுகிறாங்க அப்படின்னா, கோராகு எதிர்த்து பேசின பாவத்தின் நிமித்தமாக கோராகு பூமி பிளந்து தரைக்குள்ள உள்ள போயிறார், உயிரோடையே மரித்து போய் விடுகிறார். ஆனா அந்த கோராகின் பிள்ளைகள் கோராகினுடைய பாவத்துக்கு உட்படாம விலகி இருந்தாங்க. ஆனாலுமே பாருங்க, இந்த கோராகின் பிள்ளைகள் பூமி பிளந்து உள்ள போகல. அதற்கு அப்புறம் அவர்களுக்கு ஆசாரிய ஊழியம் எனப்பட்டது தடை செய்யப்பட்டாயிற்று. லேவியர்களுக்கு ஆசாரிய ஊழியம் எனப்பட்டது செய்தாதான் அவர்களுக்கு ஜீவனுக்குரியதே கிடைக்கும். பலிகள்ல இருந்துதான் பங்கு, தேசத்துல அவங்களுக்கு பங்கு இல்லை. அதனால பிறப்புல இவர்கள் லேவியரா பிறந்ததுனால தேசத்திலும் பங்கு இல்லாம போயிட்டு, ஊழியத்திலும் பங்கு இல்லாம போயிட்டு, இதனாலதான் அன்னாள் தேவனுடைய சமூகத்துல கதறி அழுதாங்களாமா. அன்னாள் மாத்திர கதறி அழுகலைங்க, கோராகின் புத்திரர் எழுதின சங்கீதம் எனப்பட்ட ஒரு சங்கீதம் இருக்குது. அதாவது, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா மேல தாகமா இருக்குது, தேவனே ஏன் நீர் என்னை மறந்தீர் என்று சொல்லி அந்த சங்கீதத்துல கோராகின் புத்திரர் பாட்டு பாடுறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய முற்பிதாக்கள் செய்த தவறுக்கும் நாம வாழுகிற வாழ்க்கைக்கு சம்பந்தமே இருக்காது. அதே போல இன்றைக்கு நம்ம மேல கொடுக்கப்படுகிற தண்டனை அல்லது நம்மளை புறக்கணிக்கப்படுகிறதற்கு காரணமே இருக்காது. சார், அவங்க தவறு பண்ணினதுனால தேவன் தண்டிச்சு பூமி பிளந்து உள்ள போயிருச்சு. ஆனா கோராகின் புத்திரரில் வந்த இந்த அன்னாளுடைய குடும்பமோ, அன்னாளுடைய குடும்பத்தை மாதிரி இருந்த கோராகின் புத்திரருடைய குடும்பங்களும் தேவாலயத்துக்குள்ள உள்ள போக முடியாதபடி வெளியிலே புறக்கணிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த நேரத்துலதான் அன்னாளுடைய ஜெபம், ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தா அந்த குமாரனை உம்முடைய பிரகாரத்துக்குள்ள இருக்கும்படியாக நான் உமக்கே அர்ப்பணிப்பேன் என்று பொருத்தனை பண்ணினாங்க. அன்னாள் கேட்டது பிரகாரத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, இந்த சாமுவேல மகா பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு போய் மெல்கிசேதேக்கு முறைமையின்படி எப்படி ஒரு ஆசாரியன் தேவனிடத்துல ஐக்கியமா இருப்பானோ அதே மாதிரி அன்னாளின் குமாரனாய் பிறந்த சாமுவேலை கர்த்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு போய் ஏலியின் குடும்பத்தின் மேல் செய்யப்படுகிற ஒரு நியாய தீர்ப்பை குறித்தே பேசிட்டார். அந்த இடத்துலதான் கர்த்தர் அன்னாளினுடைய ஜெபத்தை கேட்டு விட்டார் என்று அன்னாள் இருதயம் பூரித்து பரிசுத்தாவில நிறைந்து தீர்க்க தரிசனமா எழுதுறாங்க. பூமிக்கு மேல யாரு வேணாலும் அஸ்திபாரம் போடலாம்,
யாரு வேணாலும் தடை பண்ணலாம், ஆனா பூமியவே தேவன் தான் அஸ்திபாரம் போட்டிருக்கிறாரு. அப்ப இந்த ஊழியம் எனப்பட்டது, ஆசாரிப்பு கூடாரம் எனப்பட்டது, இது மனிதன் உருவாக்கல, கர்த்தரே உருவாக்கினபடினால என் பிள்ளைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போக அவர் வல்லவர் என்றுதான் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையது அப்படிங்கிறார். சில உலகத்தின் அஸ்திபாரங்கள் கூட இருக்குது பாருங்க. அந்த அஸ்திபாரங்களை தேவன் சில நேரங்களில் அசைத்திருவாராம். சில கோபத்தின் நிமித்தமாக அஸ்திபாரங்கள் இருக்கிற இடமே தெரியாம போயிருமாமா. இதை குறித்து உபாகம புஸ்தகத்தினுடைய 32வது அதிகாரத்தின் 22வது வசனம் சொல்லுகிறது, என் கோபத்தினாலே அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரக மட்டும் எரியும், அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரங்களை வேக பண்ணும். அப்ப கர்த்தருடைய கோபம் எனப்பட்டது வந்துச்சுன்னா பூமியினுடைய புவி அந்த திசையே மாறிடுமாமா. ராமேஸ்வரம் பக்கத்துல தனுஷ்குடியை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊரே இருந்திருக்குது. ஆனா பாருங்க, ஏதோ தேவ கோபத்தின் மூலமாய் கடல் சீற்றத்தினால அந்த ஊரே கடலுக்குள்ள போயிருச்சு. அப்போ பர்வதங்களே அட்ரஸ் இல்லாம போயிருக்குது. நோவா காலத்துல கூட பாருங்க, உலகமெங்கும் மக்கள் சிதறி இருந்தாங்க. பாபேல் எனப்பட்ட கோபுரம் எல்லாம் கட்டப்படுவதற்கு முன்பாக இந்த ஜனங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக தேசத்துல தேவன் ஜலப்பிரவாகத்தை அனுப்பினது நிமித்தமா பூமியினுடைய அஸ்திபாரங்களே மாறிடுச்சாமா. எத்தனையோ பேர் வீடு கட்டி கூடாரம் போட்டு இருந்தது, பெரிய பெரிய வேலை செய்தது. அது மாதிரி ஒரு நிலநடுக்கம் எனப்பட்டதுன்னா பர்வதங்களினுடைய அஸ்திபாரமே அட்ரஸ் இல்லாம போயிடும். பெரிய பெரிய பில்டிங்கினுடைய நிலைமையே தாறுமாறா மாறி இருப்பாருங்க. இதைத்தான் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய கோபத்தினாலதான் இப்படி மாறுமாமா. அப்போ பர்வதங்களுடைய அஸ்திபாரத்தை மாற்றுகிறவர். இத சங்கீத புஸ்தகத்தினுடைய 18வது சங்கீதத்தின் 7வது வசனத்துல சொல்றாரு, இப்பொழுது கர்த்தாவே உம்முடைய கண்டிதத்தினால் உம்முடைய நாசியின் சுவாசத்தினால் தண்ணீர்களின் மதவுகளும் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டதுங்கிறார். அப்ப கர்த்தருடைய கோபம் மாத்திர பூமியில வந்துருச்சுன்னா பூமிக்கு மேல இந்த மனிதன் அஸ்திபாரம் போட்டிருந்தாலுமே அந்த அஸ்திபாரம் ஒருவேளை வெளியில தேவன் கொண்டு வந்து காமிச்சிருவாரு, அது வெளியில இல்லாதபடியும் கர்த்தர் கொண்டு வந்துருவார். அப்ப நம்ம எதன் மேல அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கணும்னா பூமியின் மேல அஸ்திபாரம் போடாதபடி வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் மேலதான் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கணும் பாருங்க. அப்ப கர்த்தர் மேல அஸ்திபாரம் போடப்பட்ட போது என்ன நடக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கர்த்தர் இல்லாம சில அஸ்திபாரம் போட்டாங்க. இன்னும் சொல்ல போனா கர்த்தருக்கு எதிராகவே அஸ்திபாரம் போட்டிருந்தாங்க பாருங்க. எரிகோ பட்டணம் எனப்பட்டது இஸ்ரவேல் மக்கள் இந்த யோர்தானை கடந்து வருவதற்கு மிகப்பெரிய தடையா இருந்தது. அப்ப இந்த எரிகோ பட்டணத்தினுடைய அஸ்திபாரம் எனப்பட்டது ஒரு மிகப்பெரிய அஸ்திபாரம். அதாவது அந்த மதில் சுவரே 2 வேல்வோ பஸ் குறுக்க நிப்பாட்டுகிற அளவுக்கு இவ்வளவு பெரிய மதில் சுவர் போட்டு இந்த எரிகோல இருந்து ஒருத்தர் வெளியவும் போக முடியாது, எரிகோவுக்குள்ள ஒருத்தர் உள்ளவும் வர முடியாது எனப்பட்டபடி மிகப்பெரிய வால் அதை சுற்றிலும் கட்டி இருந்தாங்க பாருங்க. ஆனா கர்த்தர் இந்த எரிகோ பட்டணத்தை இஸ்ரவேல் கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தார். அது நிமித்தமா தேசம் எப்படிப்பட்டது என்று வேவு பார்க்கும்படியா யோசுவா 2 வேவுக்காரரை அனுப்புறார். அந்த 2 வேவுக்காரரும் தேசத்தை போய் பார்க்க வந்த போது ராகாப் எனப்பட்ட பெண்மணி வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. வேவு பார்க்க வந்தவர்கள் என்று சொல்லி அந்த எரிகோ பட்டணத்து ராஜா போர் சேவகர்களை அனுப்பி அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு கொலை செய்யும்படியாய் ஆட்களை ராகாப் வீட்டுக்கே அனுப்பி இருந்தார். இதுதாங்க அஸ்திபாரம். அதாவது சம்பந்தமே இல்லாத மக்களை கொலை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற சில மக்களுடைய எண்ணங்கள். அது ஒருவேளை உலகத்துல வேணா பழிக்கலாம் பாருங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் மேல அப்படி யாராவது எழும்புனாங்கன்னா கர்த்தரே அந்த பட்டணமாயிருந்தாலும் குடும்பமாயிருந்தாலும் ஊழியமாயிருந்தாலும் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி டோட்டலா இடிந்து விழ பண்ணிடுவார். அப்ப எதற்காக தேவன் பாதுகாப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்னா நமக்கு மாத்திர பாதுகாப்பு இல்லைங்க, நம்மளுடைய அடைக்கலத்துல வருகிறவர்களுக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும்.
ஒருவேளை அவர்கள் பரதேசியா இருக்கலாம், வழிபோக்கரா இருக்கலாம். நாம மனிதராய் இருப்பது போல நம்மை தேடி வருகிறவர்களுக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். சோதோகுமர பட்டணத்திற்கு வந்த 2 தேவதூதர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பண்ணின அந்த சோதோகுமர பட்டணத்து பாவத்தின் நிமித்தமா அந்த சோதோகுமர பட்டணமே முழுவதும் இடிந்து போனது. அதே மாதிரிதான் இங்க 2 வேவுக்காரர் போயிருக்கிறாங்க. அவங்க அழிக்க வந்தனோடனே ராகாப் எனப்பட்ட அந்த பெண்மணி தன் வீட்டுல பத்திரமா பாதுகாத்தாங்க. அப்ப மனிதர்களுக்கு நன்மை செய்தோன்னு வச்சுங்க, கட்டாய மனிதர்களை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு மேன்மை வந்தே தீரும். ஆனா மனிதர்களுக்கு நன்மை செய்யாம மனிதர்களை அழிக்க வேண்டும் நினைச்சிட்டு இருந்தோம்னா நாம நினைத்த நினைவுகள், நாம் செய்த கிரிகைகளை நமக்கு விரோதமா வருவதற்கு வாய்ப்புண்டு. அப்படித்தான் இந்த எரிகோ பட்டணம் இருந்தது. இப்ப கர்த்தர் யோசுவாவின் இடத்துல என்ன சொன்னார்னா, 6 நாள் அமைதியா இந்த எரிகோ பட்டணத்தை சுத்தி வரணும். 7வது நாள் எக்கால சத்தத்தோடு 7 தடவை சுத்தி வரணும். அப்பொழுது பட்டணம் இடிந்து விழும் என்று சொல்லியிருந்தார். ஆனா அந்த பட்டணத்துல ராகாப் குடியிருந்த அந்த அப்பார்ட்மெண்ட் மாத்திரம் தனியா நின்னதாமா. ராகாப் எனப்பட்ட பெண்மணி கர்த்தரை விசுவாசித்து தான் இந்த 2 வேவுக்காரர்களையும் பத்திரமா பாதுகாத்தாங்க, தப்பு வைக்கிறதுக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. அதாவது எங்கிருந்தோ வந்த வேவுக்காரர்களையே பாதுகாத்து இருக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு இருதயம் இருந்தது. இந்த வேவுக்காரர்கள் சொன்ன ஒரு ஆலோசனை, கட்டாயம் இந்த பட்டணம் இடிந்து விழுந்துரும், உன்னை பாதுகாத்து கொள்ளுவதற்கு இந்த சிவப்பு நூலை கட்டி வை அப்படின்னாரு. ஆனா அந்த பெண்மணி பாருங்க, அந்த குடும்பம் மாத்திரம் பாதுகாக்காம அவங்க உறவினர்கள், சகோதர சகோதரிகள், இனபன ஜந்துக்களை எல்லாம் கொண்டு வந்து தன் வீட்டுல பத்திரமா வைத்திருந்தாங்க. இந்த எரிகோ பட்டணத்தினுடைய அஸ்திபாரம் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி எல்லாம் இடியுது. ஆனா கர்த்தருடைய வசனத்தை நம்பி இருந்த இந்த ராகாப் பெண்மணியினுடைய அப்பார்ட்மெண்ட் மாத்திரம் விழாதபடி பாதுகாத்ததாமா. அந்த அம்மாவினுடைய அடைக்கலத்துல இருந்த அந்த அம்மாவினுடைய உறவினர்களும் சேர்ந்து அந்த அம்மாவோடு கூட அழியாமல் பாதுகாக்கப்பட்டாங்க. அப்ப இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் எதை அஸ்திபாரமா கொண்டிருக்கணும்னு ராகாப் பெண்மணி அம்மா சொல்றாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை அஸ்திபாரமா கொண்டிருக்கணும். இதைத்தான் யோசுவா என்ன சொல்றாருன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தினுடைய 26வது வசனத்துல, அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவான். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவான் என்று சாபம் கூறினான். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே இருந்தார், அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரவிற்று. இப்ப யோசுவா யாருக்கு சாபம் கூறினார்னா, இந்த எரிகோ பட்டணத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன்கிறார். அதுக்கு என்னன்னா, அஸ்திபாரம் போடுகிற மனுஷன். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரா வருகிறவங்க. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு கூட கர்த்தர் சொன்னார் பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன்னார். அப்ப வேவு பார்க்க போன ஆபிரகாமின் குமாரராய் இருந்த இந்த பிள்ளைகளுக்கு எதிராக எரிகோ பட்டணத்து மக்கள் எழும்பினதுனாலதான் இப்ப சொல்றாரு, அப்படி பின்னாட்களில யாராவது தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்து உயிரையும் பணைய வைத்து தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக தேசத்தில் போகிற மக்களை அழிக்கும்படியா எழும்புகிறாங்களோ, ஆலோசனை பண்ணுகிறாங்களோ, கட்டாயம் பாருங்க அந்த குடும்பத்தின் மேல இப்பேற்பட்ட ஒரு தீங்கு வருனர். அதாவது ஏதேன் தோட்டத்துல தேவன் விலக்கின விருட்சத்தின் கனிய புசிக்கும் நாளில தான் சாகவே சாவாய்ன்னு சொன்னார். நீ ஏதேன் தோட்டத்துல இருக்கும் போது சாபம் வரும்னு சொல்லல, நீ ஏதேன் தோட்டத்துல வேலை செய்யும் போது உன் மேல மரணம் வரும்னு சொல்லல. அதே மாதிரிதான் இங்க யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை அஸ்திபாரம் போடுகிறவனுடைய தலைசன் பிள்ளை மறிக்க கடவான்னார். அதே மாதிரி பாருங்க 1 ராஜாக்களின் புஸ்தகத்தினுடைய 16வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, அவன் அந்நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லி இருந்த வார்த்தையின்படியே
அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். பாத்தீங்க, எப்பேற்பட்ட ஒரு சாபம். காலம் கடந்ததுக்கு அப்புறம் கூட எரிகோ பட்டணத்திற்கு அஸ்திபாரம் போடும் போது தலைப்பிள்ளையும் அதன் மேல் கட்டணம் கட்டுகிற போது இளைய பிள்ளையும் சாக கடவான் என்று சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் யோசுவா மரித்துட்டாரு. ஆனா அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே இருக்குது. அது மாதிரிதான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சில இடங்களில நமக்கே தெரியாது, அந்த இடத்துல பரிசுத்தவான்களின் மூலமா ஏதோ ஒரு தீங்கை தேவன் அனுமதித்திருப்பார். நம்ம வெளுத்ததெல்லாம் பால் என்று சொல்லி ஒரு இடத்துல போய் நம்ம நல்லா இருக்கலாம்னு ஏதோ ஒண்ணு செய்ய நம்ம முயற்சி பண்ணுவோம்னா, கட்டாய வேதம் சொல்லுதுங்க, அந்த இடத்தில் இருக்கிற தீமைகள் கட்டாயம் நம்மளை வாழ விடாதபடி தடை பண்ணும். எப்படி அன்றைக்கு நகோமி மோவாப் தேசத்துக்கு போன போது மோவாப்ல தன் கணவனை இழக்கிறாங்க, தன்னுடைய 2 குமாரர்களையும் இழக்கிறாங்க. அதே மாதிரிதான் இந்த எரிகோ பட்டணத்தின் மேல அறியாமலையோ அல்லது அறிந்தோ அந்த ஈயேல் எனப்பட்ட ஒரு மனிதன் அஸ்திபாரம் போட்டான். அபிராம் எனப்பட்ட மூத்த குமாரன் இறந்து போயிட்டான். சரி, தான் மூத்த குமாரனே இறந்து போயிட்டானே, இந்த இடம் தவறுதலான இடமா என்று வேதத்தை தேடி பார்க்காதபடி 2வது சில நாட்களுக்கு அப்புறம் வாசல்களை வைத்தான் பாருங்க. செகூப் எனப்பட்ட 2வது குமாரனையும் மரிக்க ஒப்பு கொடுத்துட்டார். அப்ப இந்த சாபங்கள் எனப்பட்டது தேவ மனிதர்கள் மூலமா கொடுக்கப்பட்டத நம்ம தேவனுக்குள்ள போய் நாம மறுரூபமானாதான் இந்த சாபத்தை நம்ம மறுரூபமாக்க முடியும். பாருங்க, தேவனுக்குள்ள நாம மறுரூபமாகாம சில இடத்தை மாற்றணும்னு நினைச்சோம்னா கட்டாயம் பாருங்க, உன்னை அந்த ஃபயர் எனப்பட்ட அந்த பிளாஸ் அடிச்சு ஏதோ ஒரு தீமையை கொண்டு வந்துடும். அதே எரிகோ பட்டணத்துல பின்னாட்களில எலிசா யோர்தானுக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வர்றார். இந்த எரிகோ பட்டணம் சபிக்கப்பட்ட நிலமா இருக்குது, நிலம் பால் நிலமா இருக்குது, தண்ணீர் கெட்டதா இருக்குது. அந்த எரிகோ பட்டணத்துல 50 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஆனா அந்த பால் நிலத்தையும் சரிப்படுத்த முடியல, தண்ணீரையும் சரிப்படுத்த முடியல. ஆனா மறுரூபமான எலிசாவின் இடத்துல அந்த ஊர் மக்கள் கெஞ்சுறாங்க, ஐயா இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்ல பட்டணம், ஆனா யாரோ மூலமா ஒரு சாபம், இந்த பட்டணத்தினுடைய நிலமும் சரியில்லை தண்ணீரும் சரியில்லைன்ன போதுதான் இப்ப எலிசா சொல்றாரு, ஒரு புது பாத்திரத்தை கொண்டு வாங்கங்கிற. அதன் அடிப்படையில அந்த எரிகோ பட்டணத்துல இருக்கிற மக்கள் புது பாத்திரத்தை கொண்டு வர்றாங்க. இதுல உப்பை போட்டுட்டு இப்ப இந்த உப்பை எடுத்து கொண்டு போய் தண்ணீர்ல கலக்கி இனி நிலப்பாலும் வராது சாவும் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற உடனேயே அந்நேரமே அந்த நிலமும் ஆசீர்வாதமா மாறிடுச்சு, அந்த தண்ணீரும் ஆரோக்கியமல்லமா மாறிடுச்சு. சார், அப்போ ஒரு புது பாத்திரத்துல உப்பை போட்டு அந்த உப்பை கொண்டு போய் நிலத்துல கரைச்சோம்னா நிலத்துல இருக்கிற சாவுத்தன்மை மாறிடுமானா, அப்ப இன்றைக்கு தேசத்துல எல்லோரும் உப்பு கடையும் பாத்திர கடையும் தான் வச்சிருக்கணும். ஏன்னா சாபத்தை முறிக்கக்கூடிய வல்லமை புது பாத்திரத்திலையும் உப்புலதா இருக்குதுங்கிறாங்க. ஆனா அப்படி இல்லைங்க. இயேசு சொல்றாரு, இதுவே உங்களுக்காய் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்குது என்று தன்னுடைய ரத்தத்தை சொல்றார். இவர்தான் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இயேசு பிறந்தது நிமித்தம் தாங்க புதிய ஏற்பாடு எனப்பட்ட ஒரு புஸ்தகமே வந்தது. அப்ப இயேசுதான் இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுனார். அப்ப இயேசுதான் புது பாத்திரம். அந்த இயேசுதான் சொன்னார் மத்தேயு 5வது அதிகாரத்துல, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னார். அப்ப இயேசுவினுடைய சீசர்கள் பூமிக்கு உப்பா இருக்கும்போது இந்த புது பாத்திரத்துக்குள்ள இருந்து பூமியில எந்த இடத்துக்கு போனாலும் அது எந்த இடத்துல இருக்கிற சாபமா இருந்தாலோ இந்த உப்பு போய் சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றிடும். அதாவது பாத்திரத்துக்குள்ள இருந்து புறப்பட்டு போகிற உப்பு, அதாவது கிறிஸ்துவை தரித்திருக்கிறவர்களுக்கு தான். இத பவுல் எழுதும் போது சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயினங்கிறார். அப்ப தேவனுக்குள்ள இருக்கிற ஒரு மனிதன் போய் இருக்கிற இடத்துல தேவன் இருப்பார்.
அல்லது தேவன் இருக்கிற இடத்துலதான் அந்த மனிதனும் இருப்பார். அப்ப அந்த மனிதனோடு தேவன் வரும்போது அந்த இடமே பால் நிலமாய் இருந்தாலுமே கர்த்தரோடு இருக்கிற மனிதனின் நிமித்தமாய் பயிர் நிலமாய் மாறிவிடுங்கிறார். இதுதான் எரிகோவினுடைய அஸ்திபாரம் பாருங்க. அப்ப எரிகோவினுடைய அஸ்திபாரத்தை போல நம்மளுடைய எண்ணங்களும் விருப்பங்களும் இருந்ததுன்னா கட்டாயம் பாருங்க எதிர்பாராத சில இழப்புகளை சந்திக்கணும். ஆனா அன்றைக்கு எப்படி எலிசா மறுரூபமாகி இயேசுவினுடைய அடிசுவடுகளை பின்பற்றி மற்றவர்கள் வாழ வேண்டும் என்கின்ற விருப்பம் இருந்தா தீமையான அனைத்தையும் கூட கர்த்தர் நம்முடைய நன்மைகளின் நிமித்தமாய் அந்த இடத்தை நன்மையா மாற்றுவார். அப்ப இந்த உலகத்தின் அஸ்திபாரங்கள் மனுஷனை நம்பவும் கூடாது, மனுஷன் கட்டினதை நம்பவும் கூடாது. மனுஷனை படைத்த கர்த்தரை நம்பணுங்கிறார். நடவடிக்கையின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகளும் திறவுண்டது, எல்லோருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்களை கர்த்தர் அசைக்கிறாராம். அதாவது பவுலின் நாட்கள்ல மாத்திரம் இல்லைங்க, அந்த எரிகோவிலையும் கூட சிறைச்சாலை எனப்பட்டது இருந்தது, எகிப்துல சிறைச்சாலை எனப்பட்டது இருந்தது, பாபிலோன்ல சிறைச்சாலை எனப்பட்டது இருந்தது. இப்போ ஒவ்வொரு தேசத்திலும் சிறைச்சாலை எனப்பட்டது இருந்தது. ஆனா இஸ்ரவேலுக்குள்ள சிறைச்சாலையாய் தேவன் அதை ஏற்படுத்தாம அதை தேவன் ஒளிமுக வாசலாய் ஏற்படுத்த சொன்னார். பட்டணங்கள் தோறும் ஒளிமுக வாசல். என்னன்னா, கை பிசங்கி ஒரு மனிதன் எவனோ ஒருத்தனை தள்ளி விட்டு அவன் இறந்து போயிட்டானா இறந்தவன் தள்ளி விட்டவனை கொலை செய்திடக்கூடாது, அவன் அறியாமல் செய்தபடினால் அவனை காக்கப்படணும் என்று சொல்லிதான் அங்க ஒளிமுக வாசல் எனப்பட்ட வாசலை ஏற்படுத்தி, அதுவும் அந்த வாசலுக்கு அருகாமையில லேவியர்களுக்கு பங்கு கொடுக்க சொல்லியிருந்தார். லேவியர்களுக்கு ஏன் பங்கு கொடுக்க சொல்லியிருந்தான்னா, கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிற மனுஷன் இந்த தவறி கொலை செய்த மனிதனை கர்த்தருக்குள்ள வழி நடத்தி பின்னாட்கள்ல அந்த மனிதன் தேவ கிருபையை சார்ந்து வாழணும்னு சொல்லி. ஆனா உலகத்தில் இருக்கிற சிறைச்சாலைகள் எனப்பட்டது வித்தியாசமானது பாருங்க. அதுக்குள்ள ஈவு இருக்காது, இரக்கமே இருக்காது, கருணை இருக்காது, தயவு இருக்காது. யாரு எவருன்னு கூட பார்க்க மாட்டாங்க பாருங்க. சிறைச்சாலையினுடைய நிலவரம் அதை நடத்துகிற மக்களுக்கே அநேக பேருக்கு தெரியாததா இருக்குது. ஒரு கைதியை தண்டிக்கிறதற்கான சிறைச்சாலை கிடையாதுங்க. ஒரு கைதி மனம் திரும்புவதற்கு ஏற்படுத்தப்பட்டதுதான் சிறைச்சாலை. ஆனா அந்த நாட்கள்ல ஒரு தப்புமே பண்ணல. பவுலும் சீலாவும் இந்த ஊருக்கு வந்த போது ஒரு பெண்மணி எப்பொழுதும் இவர்களை பார்க்கிற போதெல்லாம் கர்த்தருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் என்று தன்னை மிகைப்படுத்தும்படியா இந்த பெண்மணி குறி சொல்லுகிற ஒரு ஆவியை வைத்திருந்தாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, பவுல் அமைதியா இருந்தாரு. திரும்ப திரும்ப சொன்ன உடனே பவுல் உற்று பார்த்து இந்த பெண்ணுக்குள்ள குறி சொல்லுகிற ஆவி இருக்கிறது என்று அறிந்து பிசாசே இவளை விட்டு போ என்று கடிந்து கொண்டாரு. குறி சொல்லுகிற ஆவி அந்த பெண்ணை விட்டு போயிடுச்சு. இப்ப இந்த பெண்ணை குறி சொல்ல வைத்து இந்த பெண்ணின் மூலமா லாபம் சம்பாதித்து கொண்டிருந்த பெண்ணினுடைய முதலாளி இப்ப குறி சொல்லக்கூடிய ஆவி போய்விட்டதே என்று சொல்லி இந்த பெண்ணுக்குள்ள இப்பேற்பட்ட காரியம் தவறுதலானது என்று அறியாம கூட பவுலுக்கு விரோதமாக எழும்பி ஒரு கூட்டத்தை எழுப்பி நம்ம தீனாலே பெரியவள் என்று உரத்த சத்தம் போட்டு கலகத்தை உண்டு பண்ணி இந்த பவுலை கொண்டு போய் சிறைச்சாலையில விடுறாங்க. என்ன ஏதுன்னே கேட்கலைங்க. சிறைச்சாலை அதிகாரி பவுலை அடித்து தொழுவ மரத்துல கட்டி தலகுலதான் தொங்க விட்டாங்களாமா. அதாவது ஒரு ஊழியக்காரனுடைய நிலைமை தலகுலுதான் மாறுதுன்னு வைங்களேன். இயற்கையே தலகுலுதான் மாறும். ஒருவேளை மிகப்பெரிய வெள்ளம் வரலாம், மிகப்பெரிய நிலநடுக்க வரலாம், இல்லது அக்கினி ஜட்ஜ்மெண்ட் கூட வரலாம். அதே மாதிரிதான் இங்க கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்பி கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுகள் என்று சொன்ன பவுலையும் சீலாவை அடித்து தொழுவ மரத்துல தலகுலுதான் கட்டி தொங்க விட்டுருக்கிறாங்க. அவர்கள் நேரா தொங்க விட்டிருந்தாலும் தலகுலதா தொங்க விட்டிருந்தாலும் பவுலுக்கு கர்த்தர் கொடுத்திருந்த அந்த ஆத்தும பாரம், அவர் மேல இருந்த அபிஷேகம், இரவுல கர்த்தரை நோக்கி ஜெபித்து துதித்து பாட ஆரம்பிச்ச உடனேயே
சிறைச்சாலைக்குள்ள பரிசுத்தாவியானவர் இறங்கினாருங்க. அதாவது சிறைச்சாலைக்குள்ள யாரு உள்ள போவாங்கன்னா, கொலைகாரன் போவான், கொள்ளைக்காரன் போவான், திருடன் போவான், வன்முறையாளன் தான் போவான் பாருங்க. அல்லது அரசியல் கைதிகள் கூட சிறைச்சாலைக்கு போவாங்க. ஆனா முதல்ல பரிசுத்த ஆவியானவரே சிறைச்சாலைக்குள்ள இறங்கின உடனேயே இந்த அஸ்திவாரத்தையே அசைச்சிட்டார். அசைச்சதுக்கு அப்புறம் கதவு நிலவுகள் எல்லாம் விழுந்து போடுகிறது. கட்டப்பட்டிருந்த கைதிகளுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்துருச்சு. ஆனா அவர்கள் தப்பித்து ஓடல. இதற்கு அப்புறம் இப்பேற்பட்ட நிலநடுக்க வந்துவிட்டதே என்று சிறைச்சாலை அதிகாரி சிறைச்சாலைக்கு வந்து பார்த்தா விளக்குகள் எல்லாம் அணையப்பட்டு இருக்குது. கதவு ஜன்னல் எல்லாம் உடைஞ்சு கிடந்த போது இந்த பவுலை சீலாவை அடித்த சிறைச்சாலை அதிகாரி எல்லாம் தப்பித்து ஓடிவிட்டார்களோ என்று யோசித்து சூசைட் பண்றதுக்கு பிளான் பண்ணாராமா. அந்த நேரத்துலதான் பவுல் சொல்றாரு, உனக்கு கேடான ஒன்றையும் ஏற்படுத்தி கொள்ளாத, எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம் என்று கைதிகள் எல்லாம் மனம் மாறிட்டாங்க. ஒருவேளை இந்த பவுல் வருவதற்கு முன்பாக அந்த சிறைச்சாலையில பல முரடரான கைதிகள் இருந்திருப்பாங்க. சிறைச்சாலை அதிகாரியவை கொலை செய்ய வேண்டும் என்ற கைதிகள் இருந்திருப்பாங்க. ஆனா பவுலின் மேல இருந்த அந்த அபிஷேகம் சிறைச்சாலையில் இருக்கிற எல்லா கைதிகளின் மேலே இறங்கி கட்டுகளை அவிழ்த்த போது எல்லோரும் விடுதலை. அதாவது அவர்கள் செய்த குற்றத்திலிருந்து விடுதலை ஆகலைங்க, அவர்களை குற்றம் செய்ய வைத்த பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டாங்க. இப்ப இந்த சிறைச்சாலை அதிகாரிய பவுல் கர்த்தருக்குள்ள வழி நடத்தின உடனேயே சிறைச்சாலை அதிகாரி பவுலை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. அப்பதான் பவுல் சொல்றாரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தேனா நீ மாத்திரமல்ல உன் வீட்டாரே ரட்சிக்கப்படுவார்கள்னார். அந்த இரவுல அந்த சிறைச்சாலை அதிகாரி, அவங்க மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டாங்க. இதுதான் பாருங்க சிறைச்சாலையின் அஸ்திபாரம். இப்ப சிறைச்சாலை அஸ்திபாரம் என்னன்னா, எந்த ஒரு மனிதனை தண்டித்தோம்னா தண்டனை ஒரு மனிதனை திருத்தவே முடியாது பாருங்க. அதாவது ஒருவேளை தண்டனைக்குரிய குற்றவாளியா இருக்கிறது நிமித்தமா அவன் தண்டிக்க வேணா படலாமே தவிர அவனை திருத்துவது என்னப்பட்டது தேவனுடைய அன்பின் ஆவியானவர் தான். அந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற கட்டுகள் எல்லாம் கலண்டு போவதற்கு காரணம் என்னன்னா பரிசுத்தாவி இறங்கினார். அப்ப இன்றைக்கு எத்தனையோ பேரு அடித்து திருத்திடலாம் பிரதர் நினைக்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கு நீங்க அடிக்கலாம், அவர்கள் ஒரு அடிமையை போல உங்க கையில இருக்கலாம், ஒரு நாள் அவர்கள் விடுதலை ஆவாங்க. இந்த பகையெல்லாம் மனதில் வைத்து அடித்த உங்களை திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும். ஆனா பரிசுத்தாவி வருகிற போதுதான் முதலாவது இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய மனிதனை தீட்டுப்படக்கூடிய எல்லாவற்றிலிருந்தும் ஆவியானவர் ரெக்கவர் பண்றார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்து 18வது வசனத்திலையும், வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டான். ஆலயத்தை கட்ட சாலமோனின் சிற்பாசாரிகளும் ஈராமின் சிற்பாசாரிகளும் சிபிலி ஊராரும் அந்த மரத்தையும் கற்களையும் வெட்டி ஆயத்தப்படுத்தினார்கள். அதாவது இந்த ஆலயம் எனப்பட்டது ஒருவேளை தாவீது கட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், ஆனா உன் குமாரனாகிய சாலமோன் தான் ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னது நிமித்தமா அஸ்திவாரம் போடுவதற்கு அன்றைக்கு சாலமோனோடு கூட நல்ல ஐக்கியமாக சில பேரை கர்த்தர் கொண்டு வந்தார் பாருங்க. அப்ப நாம செய்கிற ஊழியம் ஒருவேளை இது நமக்கு தெரியாம இருந்தாலுமே நம்மளுடைய தகப்பனாகிய தேவனுடைய அஸ்திபாரமா இருக்குமானால் அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய அடிசுவடுகளாய் இருக்குமானா யாரெல்லாம் நம்மளோட கேதர் ஆவாங்க, எப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்வாங்கன்னு நமக்கு தெரியாதுங்க. இங்க சாலமோனுக்கே தெரியாது. ஈராம் எனப்பட்ட ஒரு மனிதன் இந்த ஆலய அஸ்திபாரம் போடுவதற்கு உதவி செய்வார் என்றும், அடுத்து சிபலி ஊராரும் உதவி செய்வாங்கன்னு தெரியாது. அப்ப கர்த்தருக்கு என்று ஒரு காரியத்தை செய்ய வரும்போது ஆங்காங்கே ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். 9-10 வசனங்களில இவைகளை எல்லாம் உள்ளும் புறம்பும்
அஸ்திபாரம் முதல் மேல் திறனைகள் மட்டும் வெளியே இருக்கும் பெரிய முற்றம் வரைக்கும் அளவுப்படி வெட்டி வாளால் அறுக்கப்பட்ட விலையேற பெற்ற கற்களால் செய்யப்பட்டது. அஸ்திபாரம் 10 முழ கற்களும் 8 முழ கற்களுமான விலையேற பெற்ற பெரிய கற்களாய் இருந்தது. யோசிச்சு பாருங்க, இந்த அஸ்திபார கல்லே விலையேறப்பெற்ற கல்லா இருந்தது பாருங்க. ஏன் அப்படின்னா, தேவன் விலையேறப்பெற்றவராய் இருக்கிறதுனால தேவனுக்கு அஸ்திபாரம் போடுகிற கல்லே விலையேறப்பெற்றதாய் இருக்குங்கிறார். இதை குறித்து 4ஆம் புஸ்தகத்தினுடைய 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலையும் 2 நாளாகமம் 8:16 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சாலமோன் கட்டின தேவாலயத்தினுடைய அஸ்திபார கற்கள் விலையேற பெற்றதாய் இருந்தது. ஆனா இந்த அஸ்திபாரம் கூட அந்த பாபிலோனியர்கள் வந்த காலகட்டத்துல முழுவதும் சுக்குநூறா உடைஞ்சு போயிடுச்சு பாருங்க. தேவாலயத்தையே உடைச்சிட்டாங்க. அதாவது எருசலேம்ல இருக்கக்கூடிய மகிமை இறங்கின தேவாலயத்தை இடித்துட்டு அதுல தேவாலயத்துல இருந்த வெளியேற பெற்றதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாபிலோனுக்கு கொண்டு போய் தங்களுடைய தெய்வங்களுடைய கஜானால கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதுல ஒரு சில பாத்திரங்களை எடுத்துத்தான் நேபுகாத் நேச்சாருடைய மகன் மதுவை ஊத்திட்டு தானும் தன் மறுமனையாட்டியும் குடித்து கொண்டு தங்கள் தேசத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை புகழ்ந்த போது கர்த்தருடைய விரல் சுவரில எழுதினது என்று வேதத்துல பார்க்கிறோம். அப்ப 70 வருடம் இந்த சாலமோன் கட்டின தேவாலயம் குப்பமேடா மாறிடுச்சு. குப்பமேடா மாறினதுனால பாழான ஸ்தலமா மாறிட்டு. எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல 7ஆம் மாதம் 1 தேதியில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் போடப்படவில்லை. அதாவது 70 வருஷம் முடிஞ்சிருச்சு. நீ மறுபடி எருசலேம் கட்டப்படணும். அப்ப எருசலேம் கட்டப்படணும், அலங்கம் கட்டப்படணுமா இருந்தா முதலாவது தேவாலயத்தினுடைய அஸ்திபாரம் எனப்பட்டது போடணும் பாருங்க. அப்ப அஸ்திபாரமே போடல, ஆனா பலி செலுத்திட்டு இருந்தாங்க பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ ஆவிக்குரிய வாழ்க்கையில அஸ்திபாரமே இல்லைங்க, ஆனா ஆராதனை செய்துட்டு இருப்பாங்க. இயேசு கூட சொல்றாரு பாருங்களேன், இந்த வசனத்தை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ அவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் கண்மலையின் மேல ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போடுறான். நம்ம நார்மலான அஸ்திபாரம் இல்லைங்க, ஒரு மணல் அஸ்திபாரம் ஈஸியா போட்டுடலாம். ஆனா கண்மலையில அஸ்திபாரம் போடுகிறது அப்படிங்கிறது ஒருவேளை நீங்க கல்லுடைக்கிற மக்களிடத்துல போய் கேட்டாதான் தெரியும். அந்த பாறையை உடைக்கிறதுக்கு அவர்கள் எவ்வளவு எனர்ஜிய அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிடணும், அவ்வளவெல்லாம் ட்ரில் பண்ணித்தான் அந்த பாறைக்குள்ளேயே என்ன பண்ணோம்னா அஸ்திபாரம் போட முடியும். அதே மாதிரி கிறிஸ்து இயேசுக்குள்ள வாழ்ற ஒரு வாழ்க்கை எனப்பட்டது ஏதோ ஒரு 4 பாட்டை பாடணும் அல்ல நல்ல ஆராதனை பண்ணணும் அது இல்லை. வேதம் சொல்லுது அஸ்திபாரம் போடாமலேயே அவர்கள் பலி செலுத்த தொடங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேரு கிறிஸ்து இயேசுக்குள்ள இந்த கண்மலையில அஸ்திபாரம் போடப்படாம வெளித்தோற்றமான ஒரு உலக ஆராதனை எனப்பட்ட முறைமையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா பின்னாட்கள்ல தான் இதே எஸ்ராவின் புஸ்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல அப்பொழுது அந்த ஜெஸ்பத்சார் வந்து எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் மேல் அஸ்திபாரத்தை போட்டான். அது முதல் இதுவரைக்கும் அது கட்டப்பட்டு வருகிறது, அது இன்னும் முடியவில்லை. சார், அந்த தேவாலயம் கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த அஸ்திபாரம் இன்னும் போடப்பட்டு இருக்குது, இன்னும் முடியவில்லையே என்று ஏன் சொல்லணும்? ஒருவேளை அன்றைக்கு எஸ்ராவின் காலகட்டத்திலேயே அஸ்திபாரம் போட்டாச்சு, அதுக்கு மேல அவங்க கோரேஸ் ராஜா அனுப்பின பொருட்களை கொண்டு வந்து தேவாலயம் கட்டி அலங்கம் கட்டி பிரதிஷ்டை எல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த ஆலயம்தான் இயேசுவின் காலகட்டத்துல வந்தபோது எங்கள் முற்பிதாக்கள் கட்டின இந்த ஆலயம் இவ்வளவு நாளாச்சே அப்படிங்கிறாங்க. இதை நீங்க யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரத்துல இயேசு தேவாலயத்துக்குள்ள உள்ள போய்
புறா விற்கிறவர்களுடைய பலைகளை கவிழ்த்து போட்டு, காசுக்காரருடைய பலைகளை கவிழ்த்து போட்டு, என்னுடைய பிதாவின் வீட்டை நீங்கள் வியாபார ஸ்தலம் ஆக்கினது என்ன என்று வெளியில துரத்துறார். அப்ப எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர்கள் என்று இயேசுவின் இடத்துல கேட்டபோது, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளிலே எழுப்புகிறேன் அப்படின்னார். ஆனா அந்த நாட்களில இருந்தவங்க இந்த ஆலயத்தை என்று அவர் சொன்னதை அவங்க பில்டிங் ஆஃப் சர்ச்சை தான் பார்த்தாங்க. ஆனா இங்க சொல்லப்பட்ட இந்த அஸ்திபாரம் இன்றைக்கும் போடப்பட்டு கொண்டிருக்குது. இன்றைக்கும் போடப்படும், நாளைக்கும் போடப்படும். வரும் தலைமுறையினரும் இந்த அஸ்திபாரத்தின் மேல போட்டுட்டு இருப்பாங்க. எதை அஸ்திபாரமா சொல்றாங்க அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல கட்டப்படுகிற மாளிகைங்க. அதைத்தான் அவங்க பின்னாட்கள்ல இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் சீசர்களை அறிந்து கொண்டாங்க. அப்ப இங்க வேதத்துல ஜெஸ்பாத்சார் எனப்பட்ட ஒரு மனிதன் போட்ட அஸ்திபாரத்தின் மேல இன்றைக்கும் அஸ்திபாரம் போட்டுக்கிட்டே இருக்கிறோமாமா. அப்ப என்ன அஸ்திபாரம் அப்படின்னா, வேத வசனத்தின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை. வேத வசனத்தின்படி வாழுகிறது சாதாரண விஷயம் இல்ல. இதுக்கு பரிசுத்தாவியானவருடைய ஒத்தாசை வேணும். பரிசுத்தாவியானுடைய ஒத்தாசை வந்தால் மாத்திரமல்ல, ஆவியினால மாம்சத்தின் கிரிகளை அழிக்கணும். இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு நெய்பாலிசில இருந்தே விடுதலை கிடையாதுங்க. சாதாரண காதுல போட்டிருக்கிற கம்மல்ல இருந்து விடுதலை கிடையாது. தலையில வைத்திருக்கிற பூவில இருந்து விடுதலை கிடையாது. அவர்கள் வாழ்க்கை என்னன்னா கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களா மாறி இருக்கிறாங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுது, அஸ்திபாரம் எனப்பட்டது சரியா இருந்தா தான் பெருமழை வருகிற போது, பெருவெள்ள வருகிற போது, காற்று அடிக்கிற போது இந்த கண்மலை அந்த வீட்டை பாதுகாக்கும். பாருங்க, இயேசு 2 விதமான கூட்டத்தை சொல்றார். புத்தியுள்ள ஸ்திரியையும் சொல்றாரு, புத்தியுள்ள புருஷனையும் சொல்றார். அப்போ புத்தியுள்ள ஒரு மனுஷன் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடுகிறான், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படிங்கிறார். அப்போ ஒரு ஆணும் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிக்க வேணும், பெண்ணும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிப்பு இல்லாத ஊழியங்கள் பிரபலமாகலாம். நீ உலகமே ஆச்சரியப்படலாங்க. அன்றைக்கு ஏலியின் பிள்ளைகள் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டிய, அது ஒரு டெடிகேஷன் பண்ணி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்குது. ஆனா அந்த உடன்படிக்கை பெட்டியும் தெரியல, தனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தின் மகிமையும் தெரியல, அர்ப்பணிப்பே இல்லை. அப்பா ஊழிய செய்தாரு, அதனால அப்பாவுக்கு பிறந்தபடினால பிள்ளைகளும் ஊழிய செய்யறாங்க. சில இடங்களில மாமா ஊழிய செய்தாரு, மருமகனும் ஊழிய செய்வாங்க, மருமகளும் ஊழிய செய்வாங்க. இவர்கள் என்ன டெடிகேஷன் இருந்தது? ஒண்ணுமே கிடையாது. அந்த டெடிகேஷனே இல்லாமல் செய்த ஊழியத்தினுடைய ரிசல்ட் என்ன தெரியுங்களா? இந்த உடன்படிக்கை பெட்டி வீதிக்கு வந்துருச்சு. வீதிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு தமிழ்நாடுல அல்லது பல இடங்களில வீதிக்கு வீதி ஆராதனை என்று வாலிபர்களை பிடிக்கணும்னு சொல்லி தெருவுக்கு தெருவு ஆராதனை என்று பல விளக்குகளை போட்டு யூத் கேம்ப்னு இழுக்கிற மாதிரி இழுத்தாங்க பாருங்க. என்ன சொன்னாங்க? கர்த்தர் வந்து விட்டார் என்று ஆர்ப்பரிச்சாங்களாமா. இதை கேட்ட பெலிஸ்தியர், எப்பா இந்த தேவன் மகா பயங்கரமான தேவன், அதனால தயவு செய்து இந்த தேவனுக்கு பயப்படாம இருந்துடாதீங்க, நீங்கள் புருஷர்களா இருந்து யுத்தம் பண்ணுங்கள். நாங்க இப்ப பெலிஸ்தியர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணாங்க. பெலிஸ்தியர் கொண்டு போய் பெலிஸ்திய தேசத்தில் இருக்கிற தங்கள் கோவில்ல கொண்டு வச்சாங்க பாருங்க. இப்ப கர்த்தர் தனக்குத்தானே யுத்தம் பண்ணாரு பாருங்க. அந்த இடத்துல ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரரும் கிடையாது, ஒரு ஆராதனை வீரரும் கிடையாது. பெலிஸ்திய தேசத்துல அந்த உடன்படிக்கை பட்டி வைத்திருந்த கோயில்ல வைக்கப்பட்ட சிலை கீழே விழுந்து சிலைய உடைஞ்சு போயிட்டு, இதற்கு அப்புறம் பெலிஸ்திய தேசத்துல மூலவியாதியினால பாதிக்கப்பட்டு அநேகர் மடிந்து போகிறாங்க. இதற்கு அப்புறம்தான் இந்த உடன்படிக்கை பெட்டி 2 கறவ மாடுகள் செய்து புது வண்டியினால யோசுவாவின் களத்திற்கு அனுப்பப்பட்டது. இப்ப என்னன்னா, அஸ்திபாரம் எனப்பட்டது கிறிஸ்துவோட போய் ஃபிட் ஆகணும் பாருங்க. இந்த கிறிஸ்துவோடு கூட ஃபிட் ஆகல அப்படிங்கும் பட்சத்துலதான் ஜாதி பார்க்கிற ஒரு பிஹேவியர் இருக்கும், ஊர் பார்க்கிற பிஹேவியர் இருக்கும், மொழி பார்க்கிற பிஹேவியர் இருக்கும்.
ஆனா கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டுட்டோன்னு வைங்களேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் சொல்றாரு, இந்த கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு அதன் மேல கட்டப்படுகிற நம்ம மாளிகை கற்களாய் இருந்தோம்னா அந்த கல்லோடு இசைந்து இருப்போமாமா. ஆண் ஒன்றும் இருக்காது, பெண் ஒன்று இருக்காது, யூதன் என்றும் இருக்காது, அடிமை என்று இருக்காது, கிரேக்கன் என்றும் இருக்காது, புறஜாதியன் என்று இருக்காது. பாருங்க, இப்பேற்பட்ட கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாயிருப்போம். அப்ப இரண்டாவது கட்டப்பட்ட அந்த ஆலயத்தினுடைய அஸ்திபாரத்தின் மேலதான் அது இன்னும் முடியவில்லை என்று சொல்றாங்க. அப்ப இயேசு கட்டின ஆலயம் எனப்பட்டது சரீரமாகிய ஆலயம். முதலாவது ஆலயம் ஆதாமுக்குள்ள இருந்து வந்தது. எப்படி முதலாவது ஆலயம் அன்னைக்கு தாவீதுக்கு ஆவியினால கொடுக்கப்பட்டு சாலமோன் கட்டினது மாதிரி முந்தின மனுஷனாகிய ஆதாமுக்குள்ள வந்த ஆலயம் அந்த கேட்பாரற்று வேத வசனத்திற்கு கீழ்ப்படியாம போனதுனால அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு அது மண்மேடாய் சரீரம் உலகத்துக்குரியதா போயிடுச்சு. ஆனா பிந்தின ஆலயமாகிய இயேசு வந்தார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை மறுபடியும் கட்டுவேங்கிற மாதிரி இப்ப பாபிலோன்ல இருந்து வந்த மக்கள் மறுபடி எருசலேமில் ஆலயத்தை கட்டினாங்க. அந்த ஆலயம் இன்னும் முடிவு பெறவில்லைங்கிறார். அதே மாதிரிதான் கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்திருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோமாமா. இதை குறித்து 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்கிறார். இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தேவனுடைய ஆலயமாய் மாறி இருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வாசமாய் இருக்கிறாரு. அப்ப பரிசுத்தாவியானவர் வாசமாய் இருக்கிற இந்த சரீரமாகிய ஆலயத்தை எந்த மனிதன் கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ கட்டாயம் பாருங்க, அந்த மனிதன் கெடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த மனிதனுடைய குடும்பமே சேர்ந்து கெட்டு போயிடும். ஒருவேளை பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிற அந்த தேவதூதர்களையே கெடுக்க நினைச்ச சோதோம் குமோர பட்டணமே அழிஞ்சு நாசமா போனது போல பரிசுத்தாவியை பெற்றிருக்கிற ஒரு பெண்ணையோ பரிசுத்தாவியை பெற்றிருக்கிற ஒரு ஆணையோ அவர்கள் அழிக்கணும் அல்லது கெடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா தங்களுக்கு தாங்களே கெட்டு போயிடுவாங்க. அன்றைக்கு எப்படி பாலாக்கு இஸ்ரவேலரால குத்துண்டு போவதற்கு கர்த்தர் பாலாக்க படைக்கல, அல்லது பிழையாமோ குறி சொல்லி பின்னாட்களில சாகணும்னு படைக்கல. அவர்கள் விரோதமா வந்தாங்க. அவர்கள் விரோதமா இருந்ததே அவர்கள் அழிவுக்கு காரணமா இருந்தது. அதே மாதிரி அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த கிறிஸ்துவாகிய தேவன் மேல அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம் பாருங்க. இந்த அஸ்திபாரத்துல போடப்பட்டதுனாலதான் இன்றைக்கு மாளிகையாகவும் ஆலயமாயும் கட்டப்பட்டு வருகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம், சுழல் காற்று கடந்து போவது போல துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். அதாவது இன்டர்னல் பவுண்டேஷன், அழிவில்லாத அஸ்திபாரம் உடைய மனுஷன் தான் நீதிமான். இப்ப யாரு சார் நீதிமான்? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனோன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதம் கூட யாத்ராம புஸ்தகத்தின் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தர் துன்மார்க்கனை துன்மார்க்கன் என்றோ கல்லனை கல்லன் என்றோ நீதிமானை நீதிமான் என்றும் சொல்லுவாராமா. உலகம்தான் பாருங்க, நல்லவங்களை கூட சில நேரம் குற்றவாளின்னு காமிக்கும், குற்றவாளிகளை கூட நல்லவங்கன்னு காமிப்பாங்க. ஒருவேளை இந்த உலகத்துல இந்த நடைமுறை காலகட்டத்துல பாருங்க, ஆளுங்கட்சியில எத்தனையோ தீமை செய்திருந்தாங்கன்னா அவர்கள் ஆளுங்கட்சியில இருந்தாங்கன்னா ஐடி ரைடோ அல்லது வேறு எந்த அவர்களை பார்க்கல உத்தமர்கள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா எதிர்கட்சியில இருந்தா நல்லதே செய்து கொண்டிருந்தாலோ அவர்கள் குற்றவாளியாக்கி அவர்கள் மேல வழக்கு செய்து அவர்கள் அக்யூஸ்டா மாத்துவாங்க. சரி, இதுதான் உலக நீதி அல்லது உலக ராஜ்யத்துல நடக்கக்கூடிய காரியம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்கிறார். இப்ப யாரு நீதிமான் அப்படின்னா
மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 25வது அதிகாரத்துல இயேசு 2 விதமான கூட்டத்தை பிரிக்கிறார். ஒன்று வலது பக்கத்துல இருக்கிற ஒரு கூட்டம், இன்னொன்னு இடது பக்கத்துல இருக்கிற ஒரு கூட்டம். வலது பக்கத்துல இருக்கிற கூட்டத்தை பார்த்துத்தான் நீதிமான்கள் அப்படிங்கிறார். அவங்கள பார்த்து சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், நீங்க எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க. நான் வியாதியில் இருந்தேன், சிறைச்சாலையில இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீங்கன்னு சொல்றார். ஆனா அந்த நீதிமானின் கூட்டத்துக்கு எவ்வளவு கொடுத்தேன்னு தெரியலைங்க, யாருக்கு கொடுத்தேன்னு தெரியல. எத்தனையோ பேரு இவங்கனால வாழ்ந்திருக்கிறாங்க. வியாதியில இருந்தவங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க, சிறைப்பட்டவங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு உலகத்துல பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு மனித ஒரு குற்றத்துல மாட்டிட்டானா எரிஞ்சவன் வீட்டுல புடுங்கினது மிச்சம்னு தான் கொள்ளையடிக்க பார்ப்பாங்க பாருங்க. ஒருவேளை அந்த மனுஷன் ஊழியக்காரனா, அந்த மனுஷன் அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷனா, அப்படியெல்லாம் இல்ல. வழக்கறிஞரா இருந்தா கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆவிக்குரிய சபைக்கு போகிற என்று வழக்கறிஞர்கள் கூட அந்த ஊழியக்காரன் இடத்துல எவ்வளவு பணத்தை கறக்கலாங்கிறதா நோக்கமா இருக்குது பாருங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுது பாருங்க, இது நீதிமானின் கூட்டத்துல இருக்கிற மக்களுக்கு பண நோக்கம் கிடையாது பாருங்க. இவர்கள் எப்படியாவது வாழ்ந்தரணும், எப்படியாவது இவர்கள் நல்லா வந்துடணுங்கிறது தான் நோக்கம். அதைத்தான் சொல்றாரு, இவர்கள் தான் நீதிமான்கள். மனிதர்களை வச்சு பணம் சம்பாதிக்கிறவர்கள் நீதிமான்கள் இல்லைங்க. கடவுளை சொல்லி பணத்தை சேகரிக்கிறவங்க நீதிமான்கள் இல்லைங்க. தங்களுக்கு கிடைக்கிற பணத்தையும் தங்களுக்கு கிடைக்கிற தாளந்தையும் செலவு பண்ணி அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற மக்களை விடுதலையாக்கி தேவனுடைய ராஜ்யத்தின் பக்கமாய் திருப்புகிறவர்கள் தான் நீதிமான்கள். இது தேவனுடைய சீசர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய கிருபை. அப்ப அவங்க கேட்கிறாங்க, ஐயா எப்ப நீ பசியா இருந்த, எப்ப தாகமா இருந்தீங்கன்னா, அங்க சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படிங்கிறார். இரண்டாவது, இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து நீங்கள் அழுகையும் பட்கடிப்பும் உள்ள தண்டனை பகுதிக்கு போங்க அப்படிங்கிறார். அவங்க கேட்கிறாங்க, நீர் எப்ப பசியா இருந்தீர், நீர் எப்ப தாகத்தோடு இருந்தீர், எப்ப வஸ்திரம் இல்லாது இருந்தீர்னா, மனிதர்களாக உங்களுக்கு யார தெரியலையோ, மனிதர்களை படைத்த தெய்வனையோ உங்களுக்கு தெரியாம போயிரும். அன்றைக்கு லாசரு ஆபிரகாம் அடியில போய் இளைப்பாறிட்டு இருந்தாரு. ஆனா லாசரு வாசல்ல படுத்திருந்தாரு. அந்த வீட்டுக்கு சொந்தக்கார ஐஸ்வர்யவான் பாருங்க, அழுகையும் பட்கடிப்பும் உள்ள இடத்துல போய் தள்ளிட்டார். அப்ப யார் நீதிமான்கள் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவங்க தான் நீதிமான். எப்படி அவர்கள் நீதிமான் ஆனாங்க அப்படின்னு யாத்ராம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல, 7 நாள் அளவும் பலிபீடத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய். பலிபீடமானது மகா பரிசுத்தமாயிருக்கும், பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாயிருக்கும். அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தையின்படியே பலிபீடத்தை பரிசுத்தப்படுத்துங்கிறார். அப்ப தேவ வார்த்தையை கேட்டு மனுஷன் பரிசுத்தப்படுத்தின பலிபீடமே பரிசுத்தமாயிடுச்சுன்னா அதை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாயிருங்கிறார். அப்போ மனிதன் பலிபீடத்தை பரிசுத்தப்படுத்தி அதை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமா இருக்கும் அப்படின்னா, பரிசுத்தமாய் வந்த இயேசுவை தொடுகிறதெல்லாம் எப்பேற்பட்ட பரிசுத்தமா மாறும் பாருங்க. சார், அந்த நாட்களில அசுத்தமானவர்கள் பரிசுத்தமானதை தொட்டாலே பலிபீடம் அவர்களை பரிசுத்தமாக்கிருமாமா. அப்ப இயேசு ஒருதான் மகா பரிசுத்தராய் இருக்கிறார், மகா பரிசுத்த ஸ்தலத்துல வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்ப இயேசுவை தொட்ட எல்லாமே பாருங்க. 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, ஒருவேளை இந்த உதிரப்போக்கு எனப்பட்டது ஒரு பெண்ணுக்கு வந்துருச்சுன்னா, அந்த பெண்மணி தீட்டுப்பட்டவங்க. அவங்க ஆலய பிரகாரங்களில எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அவ்வளவு குழந்தை பிறந்தாலுமே பாருங்களேன், ஆண் குழந்தைய பெற்றெடுத்தா 40 நாள் தீட்டு, பெண் பிள்ளைய பிறந்தெடுத்தா 80 நாள் தீட்டு. இப்படி பெண்களே தீட்டுக்குரியவர்களாய் இருக்கும் போது இப்ப தீட்டோட ஒரு பெண்மணி இருக்கிறா. அந்த பெண்மணி எல்லாருக்கும் முன்னாடி வர முடியாது. இந்த சூழ்நிலையில இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல இயேசுவின் வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் அந்த பெண்ணுடைய உதிரப்போக்கை நிறுத்தியது பாருங்க. எப்படி பலிபீடத்தை தொட்டது
பரிசுத்தம் உள்ளதா மாறினது போல இங்க இயேசுவை தொட்ட அந்த ஸ்திரீ பரிசுத்தவாட்டியா மாறுறாங்க. இப்ப இயேசுவால் பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த ஸ்திரீ என்று உலக அறிந்து கொள்ளும்படியாத்தான் அந்த நேரத்துல இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார் அப்படிங்கிறார். அந்த நேரத்தில் கூட்ட மக்கள் வராங்க, சிறியோர் பெரியோர் வராங்க, சீசர்களே கேட்கிறாங்க. நம்ம போறது எமர்ஜென்சியா போயிட்டு இருக்கிறோம், யவீருவினுடைய மகள் மரண அவஸ்தைப்பட்டு இருக்கிறாங்கிறாங்க. இப்பதான் ஒரு யூத இதுல இருந்து ஒரு பாஸ்டர் நம்மளை கூட்டு போறாரு, இந்த பாஸ்டர்வாது நம்ம பிடிச்சு வச்சுக்கலான்னு பார்த்தா இப்ப தொட்டது யாரு பார்த்தது யாருன்னு கேக்குறீங்களே அப்படின்ன போது, இல்ல, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது, என்னிடத்துல வல்லமையை எடுக்கும்படியாகவே தொட்டாங்க அப்படின்னார். அந்த நேரத்துலதான் இந்த பெண்மணி, வேத பண்டிதர் சொல்றாங்க, இந்த உதிரப்போக்கு நிமித்தமா அந்த நாட்களில ஆட்சி செய்து கொண்டிருந்த ஏரோது தன்னுடைய மனைவி வேண்டாம் என்று அனுப்பிச்சிட்டாராமா. ஏரோது உன்னுடைய மனைவி தான் இந்த பெண்மணிங்கிறாங்க. பாருங்க, உலகம் எப்பேற்பட்டதுன்னா, நல்லா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கங்க, பலவீனமாவோ நோய்வாய்ப்பட்டுட்டாலோ ஒரு வாரம் பார்ப்பாங்க, 2 வாரம் பார்ப்பாங்க, மீறி போனா ஒரு மாத கணக்குல பார்ப்பாங்க. 12 வருடமா இந்த தீட்டை வச்சு என்ன பண்றதுன்னு தள்ளி விட்டுட்டு தன்னுடைய தம்பியின் மனைவியை சேர்த்து கொண்டாரு பாருங்க. இதைத்தான் யோவான் சானகன் கடிந்து கொள்றார். இப்ப இந்த அம்மா வந்துதான் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் அடைஞ்சு இப்ப இயேசுவின் இடத்துல வந்து உண்மை எல்லாவற்றையும் சொல்லுகிறார். பார்த்தா இயேசு சொல்றாரு, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, வேதனை நீங்கி சுகமாயிரு, சமாதானத்தோட போ அப்படின்னார். அப்ப இயேசுவின் நாமம் தான் அவருடைய வஸ்திரத்தில் எழுதி இருக்குதுன்னு வெளிப்படுத்தினால் 19:16 சொல்லுதுங்க. அப்ப இயேசுவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பெண்மணி ஏவாளினுடைய அந்த சாபத்திலிருந்து விடுதலையாகி இயேசுவினுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. அப்ப இயேசுவை தொட்ட போது அந்த அம்மா சுகமாயிட்டாங்க. இன்னொரு இடத்துல லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரத்துல ஒரு பெண்மணி அந்த ஊர்ல பாவியான ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறாங்க. இயேசு ஒரு வீட்டில் வந்திருக்கிறார் என்ற போது விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்துல கண்ணீரினால பாதத்தை கழுவி தலைமயிரினால துடைத்து கொண்டு வந்த தைலத்தை உடைச்சு பாதத்துல பூசுகிற போது அந்த விருந்து வீட்டுக்கு அழைத்த மனுஷன் அவரு என்ன யோசிக்கிறார்னா, இவர் தீர்க்கதரிசி என்றால் தன்னை தொடுகிற இந்த ஸ்திரீ எப்பேற்பட்டவள் என்று அறிந்திருப்பாளே அப்படிங்கிறார். அதாவது இயேசுவை தொட்டா மாத்திரம் இல்லைங்க, இயேசு தொட்டாலும் அங்க பரிசுத்தம் தான். அப்ப அந்த அழைத்த மனிதனை பார்த்து கேட்கிறாரு, எப்பா, நான் வீட்டுக்கு வந்தேன், எனக்கு நீ தலைக்கு என்ன தரல, கால்களை கழுவ தண்ணீர் தரல, என்னை அனைத்து முத்தம் கொடுக்கல. ஆனா இந்த பெண்மணி என் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கண்ணீரினால என் பாதங்களை கழுவி தலைமயிரினால துடைத்து வெளியேற பெற்ற பரிமள தைலத்தை உடைச்சி என் பாதத்துல பூச்சி ஓயாமல் என் பாதத்தை முத்தமிட்டான். அதனால இவள் செய்த பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது. எவர்கள் அதிகமாக மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் அதிகமாய் அன்பு கூறுவார்கள் அப்படிங்கிறார். அப்ப இயேசுவை தொட்ட அந்த பெண்மணி பரிசுத்தமாயிட்டா. இங்க இயேசுவை தொட்ட ஒரு பெண்மணி அங்க வியாதி நீங்க சுகமாயிட்டாங்க. அப்ப இந்த இயேசுதான் பாருங்க அஸ்திபாரமாய், ஆலயத்தின் அஸ்திபாரமாய் இருக்கிறார். இதை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, அஸ்திபார கல்லை சியோனில வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்ட கல், விலையேறப்பட்ட கல், இது தலைக்கல் மூளைக்கல் அப்படிங்கிறார். அப்ப இந்த கல்லின் மேலதான், இந்த அஸ்திபார கல்லின் மேல இன்னைக்கு நீங்களும் நானும் கட்டப்பட்டு வந்து கொண்டு இருப்போம் என்றால், அது எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலோ அந்த பாவியினுடைய பாவத்தை தேவன் மன்னித்து நீதிமானா மாத்திருவார். எப்பேற்பட்ட வியாதி உள்ள மனுஷியா இருந்தாலோ அந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்கி இயேசுவுக்கு சேவை செய்கிற ஸ்தானத்திற்கு மகள் என்கின்ற அந்தஸ்தை கொடுத்துருவார். அப்ப இப்படித்தாங்க நம்ம நீதிமான் ஆகிறோம். நீதிமான் ஆனதுக்கு அப்புறம் நீதிமான்களாகவே வாழுவதற்கு நித்திய அஸ்திபாரத்துல உங்களை என்னையும் வாழ வைக்கிறார். இந்த நாள்ல கூட தேவனுடைய அஸ்திபாரம் நிலைத்து இருக்குது அப்படின்னா இதுதாங்க நிலைத்து இருக்குது. இயேசுதான் அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரம் தான் இன்றைக்கு 2025 வருடமாயும் நிலைத்திருக்குது. முன்னொரு காலகட்டத்துல எத்தனையோ மதத்தை உருவாக்கின பெரிய பெரிய மத தலைவர்கள்லாம் வந்தாங்க.
சார் இதையெல்லாம் பின்பற்ற கூடாதுன்னு சொன்னாங்க பாருங்க. புத்தர் கூட சிலை வழிபாடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதனால புத்த பீடங்களை உருவாக்கி அந்த புத்தர்கள் அந்த மாலையை உருட்டி கொண்டே அவர்கள் தியானத்துல இருந்தாங்க. புத்தகையாவுக்கு போய் பாருங்க, அங்க போதி மரத்துக்கு கீழே எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனா சிலையே வைக்க கூடாது என்று சொன்ன புத்தருக்கு இன்றைக்கு புத்தருக்கே சிலையை வச்சுட்டாங்க. கடந்த நாட்கள்ல கூட ஸ்ரீலங்காவில புத்தருக்கு சிலையை வைத்து ஊருக்குள்ளேயே சமாதான கேடு வந்துருச்சு. அப்ப எத்தனையோ மதவாதிகள் வந்தாங்கங்க, மதங்களை உருவாக்குன ஃபவுண்டர் அஸ்திபாரம் போட்டாங்க. இன்னைக்கு போட்டவங்களும் இல்ல, போட்டக்கூடிய அஸ்திபாரத்துல இன்னைக்கு மக்களும் இல்லை. ஆனா இயேசு போட்ட அஸ்திபாரம் பாருங்க, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற ராஜரீக பிரமாணத்தை கொடுத்தாரு. இது உலகம் முழுவதும் பின்பற்றுகிற எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்க. அப்ப இதுதாங்க கர்த்தருடைய அஸ்திபாரங்கள். அந்த அஸ்திபாரத்துல நீங்க கனெக்ட் ஆயிருப்பீங்கன்னா கட்டாயம் பாருங்க, நீங்க தேவனுடைய பிள்ளையா மாறுவீங்க, நீதிமானா மாறுவீங்க. பிதாவின் சித்தத்தை செய்து நீதிமான்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற வலது பக்கத்தில் இருந்த மக்களுக்குரிய சந்தோஷத்தில் பிரவேசிக்க இயேசுவே உங்களுக்கும் எனக்கு உதவி செய்வார். அப்படி இந்த நாள்ல ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எரிகோவை கட்ட எழும்புகிற அஸ்திபாரம் போடுகிற மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருந்ததப்பா. ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகள் உட்பிரவேசிக்க கூடாதபடி தடையாயிருந்த அவைகளையெல்லாம் உடைத்து போட்டீர். அப்படி தேவ ராஜ்யம் இந்த தேசம் எங்கும் பரவபடி தடையாயிருக்கிற மக்களின் மேல, அந்த எரிகோ பட்டணத்தின் மேல் வந்த ஆக்கினைகள் இன்றைக்கு அநேகர் மேல வந்திருக்குதப்பா. ஆனாலும் கல்வாரி சிலுவையில சிந்தின இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் அவைகளிலிருந்து நீர் விடுதலையாக்கினதற்காக நன்றி. நாங்களும் ஆண்டவரே அந்த சியோனின் மேல போடப்பட்ட அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்டு வருகிறபடினால நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பங்களும் அப்படி தலை தோங்க உதவி செய்யும், ஆசீர்வதியும். வெறுமனையே ஆண்டவரே பலிகளை மாத்திர செலுத்தாதபடி ஆண்டவரே அஸ்திபாரத்தின் மேல ஆண்டவரே நாங்கள் இணைக்கப்பட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.